கடவுளே எங்களை காப்பாத்துங்க. நடுவானில் பதற்றமடைந்த பயணிகள். வாங்க என்னன்னு விரிவா பார்க்கலாம். ஏப்ரல் 19ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு Fly 91 ஏர்லைன்ஸ் அப்படிங்கக்கூடிய நிறுவனத்தோட விமானம் தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்திலிருந்து கர்நாடகாவோட ஹூப்ளிக்கு புறப்பட்டிருக்கு. இந்த விமானம் சரியா மாலை 4:30 மணிக்கு ஹூப்ளி விமான நிலையத்துல தர இறங்கியிருக்கணும். ஆனா ஹூப்ளில திடீர்னு வானிலை மோசமானதா சொல்லப்படுது. இதனால ஹூப்ளில விமானம் தரையிறங்க முடியாம வானத்திலேயே ரொம்ப நேரம் வட்டம் அடிச்சிருக்கு. இதனால விமானத்துல இருந்த பயணிகள் உயிரை கையில பிடிச்சபடி பதற்றத்துல இருந்திருக்காங்க. இதுல விமானத்துல பயணம் செஞ்ச ஒரு பெண்மணி கைகளை கூப்பி எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி விமானத்தில் இருந்த மத்த பயணிகளும் அச்சத்துல கூச்சல் போடுற மாதிரி தெரியுது. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் வானத்திலேயே வட்டமிட்ட விமானம் இரவு 8:30 மணிக்கு பெங்களூரு சர்வதேச விமான நிலையத்துல தரையிறங்கி இருக்கு. இந்த சம்பவம் தொடர்பா Fly 91 ஏர்லைன்ஸ் நிறுவனம் பொறுப்பில்லாம நடந்துகிட்டதாவும், விமானம் மணிக்கணக்கில் வானத்துல வட்டமிட்டது பத்தி கீழே காத்திருந்த எங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு சரியான தகவலை சொல்லாம அலட்சியம் காட்டுனதாவும் பயணிகள் குற்றம் சாட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விமானம் தரையிறங்க முடியாம போனதுக்கு தொழில்நுட்ப கோளாறு தான் காரணம் அப்படின்னு பயணி ஒருத்தர் குற்றம் சாட்டியிருக்காரு. இந்த நிலைமையில இத பத்தி Fly 91 நிறுவன பொது தொடர்பு அதிகாரி கல்லேஷ் சொல்றப்போ, ஹூப்ளி விமான நிலையம் பக்கத்துல வந்தப்போ மோசமான வானிலை ஏற்பட்டுச்சு. இதனால விமான கட்டுப்பாட்டு அதிகாரியோட உத்தரவுப்படி பெங்களூரு விமான நிலையத்துல விமானம் பாதுகாப்பா தரையிறக்கப்பட்டுச்சு. விமான பயணத்துல இதெல்லாம் சகஜம்தான் அப்படின்னும், விமானத்துல தொழில்நுட்ப கோளாறுலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கார். தற்போது இந்த சம்பவம் இணையத்துல அதிர்ச்சியவும் பரபரப்பையும் கிளப்பிக்கிட்டு வருது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.